மறைந்தவன் வருகிறான், வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. அவன் வாரிசு. அத்தியாயம் 29. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரவிந்த், யார் அவன்? அவனை பார்த்து நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏன் அவனை பார்த்து இவ்வளவு பயம் என்று பார்கவி அவனிடம் கேட்டாள். அதற்கு அரவிந்த் முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்தபடி, இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், இவன் என்று எண்ணிய போது அவன் நினைவுகளில் சில புகைப்படம் போல் சில காட்சிகள் வந்து சென்றன. இவன் பிரின்ஸ் தானே, இவன் பிரின்ஸ். இவன் இப்படி இவன் இந்தியாவிலையா இருக்கான்? இவனை நாடுகள் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க, இவன் இந்தியாவிலையா இருக்கான் என்று அதிர்ச்சி அடைந்தான். பிரின்ஸ்னா யாரு? அவனை பார்த்து இப்படி பயப்படுற? எதுக்கு அவனை உலக நாடுகள் தேடுதுன்னு சொல்ற? அப்போது டிரைவர், அம்மாடி, நானும் இவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் யாரா இருப்பான் அப்படின்னு தான் கூகுளில் தேடி பார்த்தேன். தேடி பார்த்தா டீட்டெயில் வருது, ஆனால் ஃபோட்டோ வரலை. இவன் ஃபோட்டோவை வச்சு சர்ச் பண்ணுறப்ப இவன் பெரிய டெரரிஸ்ட், இவன் எந்தெந்த நாட்டில் என்னென்ன பண்ணனாங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துச்சு. ஆனால் அவன் ஃபோட்டோ மட்டும் வரலை. நம்ம வைக்கிற ஃபோட்டோவை வச்சு அதை சர்ச் பண்ணி டீட்டெயில் சொன்னிச்சே தவிர கூகுளில் கூட அவன் ஃபோட்டோ இல்லை. அப்படின்னா இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் நீனே நினச்சிப்பாரு என்றார் அந்த டிரைவர். அப்பேற்பட்டவன் அந்த மோசஸுக்கு பின்னாடி இருக்கிறப்ப எப்பேற்பட்ட போலீஸ்காரனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். இப்போ அவன் இங்கே தான் இருக்காங்கிறது 46 பேருக்கு தான் தெரியும் இப்போதைக்கு என்றார். அதை கேட்ட அரவிந்த், 46 பேரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 44ன்னு சொன்னீங்க, இப்போ 46ங்கிறீங்க என்று கேட்டான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 44 தான், ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்துருக்கீங்கல்ல, மொத்தம் 46. இதை பற்றி உங்கள் அப்பாவே இது வரைக்கும் சொல்லலை. இந்த சிட்டியோட ஐஜியே ஒரு இன்டர்நேஷ்னல் குற்றவாளி இங்கே தான் இருக்காங்கிறத வெளியில் சொல்லலை. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, இதை பற்றி உங்களால் தான் வெளியில் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு உயிரோட தான் நீங்கள் இருக்க முடியுமா என்றான் அந்த டிரைவர். இவர்கள் இவ்வாறு மோசஸை பற்றி காருக்குள் பேசிக்கொண்டு இருக்கும்போது வேகமாக பொழுதி கிளம்ப அங்கு வெளியில் சில கார்கள் வரும் சத்தம் கேட்டது. அதே நேரம் விஸ்வா அதே இடத்தில் அமர்ந்து பானிபுரி முழுவதையும் சாப்பிட்டு முடித்தவன் கை கழுவ தண்ணீரை தேடினான். அங்கிருந்த தண்ணீர் பாட்டில் அனைத்துமே அங்கு இல்லை. இப்போது அங்கிருந்து சென்ற அந்த பானிபுரி கடைக்காரர் அனைத்து பாட்டில்களும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று இருந்தார். அதனால் தண்ணீர் எதுவும் அங்கு இல்லை. அப்போது விஸ்வா நின்றிருந்த இடத்திற்கு முன்னால் வேகமாக சில கார்கள் வந்து நின்றன. அனைவரும் அந்த காரையே பார்க்க அந்த காரில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வெளியில் வந்தனர். இப்போது அந்த இடமே ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. விஸ்வா தண்ணீரை தேடிக்கொண்டு அங்கே நிற்க அவனுக்கு எதிரே 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பார்த்த பொதுமக்கள், ஐயையோ, இன்னைக்கு இந்த பையன் அவ்வளோதான், அவனை கண்டம் பண்ண போறாங்க, ஐயோ பாவம், எங்கிருந்து வந்தானோ தெரியல, அவசரப்பட்டு மோசஸோட ஆளுன்னு தெரியாம கை வச்சிட்டான், இப்போ என்ன நடக்க போகுதோ, அந்த பையன் உயிருக்கு என்ன ஆக போகுதோ தெரியலையே என்று அங்கு உள்ள மக்கள் ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கொண்டு அதை பார்த்தனர். தண்ணீரை தேடிக்கொண்டே விஸ்வா தூரத்தில் பார்த்தான். அங்கே அந்த வண்டியின் அருகே இன்னும் அந்த குடும்பம் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். இதை கண்டவுடன் விஸ்வாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஏ பொண்ணே, நீ இன்னும் போலியா? இங்கே நிற்கிற? ஏன் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி உன் தலையில் இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்கிறியா? பட்ட வரைக்கும் போதாதா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இனிமே நான் பார்த்துக்கிறேன் என்றான் கோபமாக. அப்போது அந்த ரவுடிகளில் ஒருவன், டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா மோசஸ் அண்ணனோட ஆட்களையே நீங்க அடிச்சிருப்பீங்க, எவன்டா அடிச்சது என்று கூறிக்கொண்டே ஒருவன் தனது கையில் இருந்த காப்பை மேலே உயர்த்தி கொண்டு முன்னே நடந்து வந்தான். அவர்களை பார்த்த விஸ்வா, ஓ வந்துட்டீங்களா, நீங்க தானா, உங்களுக்கு தான் காத்து கிடந்தேன், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று கையை நீட்டினான். விஸ்வா இவ்வாறு கூறியதை கேட்டவுடன் முன்னே வந்த ரவுடி அப்படியே நின்றான். அவனுக்கு குழப்பம், என்ன எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான்,
என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்க, அப்போது அடிபட்டு கீழே கிடந்த இளைஞர்களில் ஒருவன், அண்ணா என்னென்ன அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நிற்கிற? அவன் கையை காலை அடிச்சு உடைங்க, எங்களை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா இல்லையா என்றான் ஒரு இளைஞன். அதை கேட்ட அந்த ரவுடி மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க, அப்போது மீண்டும் விஸ்வா அவனை பார்த்து, இங்க பாரு, அவன் சொல்றான்னு நீ முன்னாடி வந்து அடி வாங்கி அசிங்கப்படாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் கையை கழுவித்து வந்து உன்னை அடிக்கிறேன். கையை கழுவாம எச்சி கையில் அடி வாங்கினேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டி கூட உன்னை மதிக்க மாட்டா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை கேட்ட ரவுடிகள் கூட்டம் பலமாக சிரித்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், அண்ணத்த அவனை என்ன அண்ட விடு, நான் அவனை பார்த்துக்கிறேன். நான் அடித்து பழகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த சான்ஸை என்கிட்ட கொடு. அவன் எச்சு கையுங்கிறான்ல, அந்த கையை எப்படி முறைக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறினான் ஒரு ரவுடி. சரி என்று அந்த ரவுடி கூறி கை கட்டி நிற்க, பின்னே நின்ற அந்த மற்றொரு ரவுடியோ, டேய் இதோ வரண்டா என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு கட்டையுடன் முன்னே ஓடி வந்தான். விஸ்வாவோ, சொன்னா கேட்க மாட்டீங்க, அனுபவிச்ச அப்புறம்தான் தெரியும் என்று கூறி ஒரு அடி முன்னே வந்தவன் முன்னே வந்த ரவுடியின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். இந்த அறையையோ அவன் சட்டென முன்னே வருவதையோ யாருமே கவனிக்கவில்லை. விழுந்த அடியில் முன்னே வந்த அந்த ரவுடி 2 முறை காற்றிலே சுழன்று பொத்தன கீழே விழுந்தான். கீழே விழுந்தவன் மறுபேச்சு எதுவும் பேசாமல் மயக்க நிலைக்கு. இதை பார்த்த அனைத்து ரவுடிகளும் அரண்டு போயினர். என்ன, எப்படா அவன் நகர்ந்தான்? டேய், அவன் நகர்ந்ததை விடு, எப்ப அவன் கை ஓங்கினான்? எப்ப அவன் கை இவன் மேல பட்டுச்சு? ராசுக்கு என்னடா ஆச்சு? மயக்கத்துக்கு போயிட்டானே என்று அவர்களுக்குள் சலசலக்க, முன்னே நின்ற ரவுடியோ, டேய் உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என் கண்ணு முன்னாடி என் ஆளு மேலேயே நீ கை வைக்கிறீல? இருடா, டே பின்னாடி என்னடா பார்த்துக்கு நிற்கிறீங்க? போங்கடா வேகமா, அவன் கையை காலை அடித்து என் முன்னாடி மண்டி போட வைங்கடா, அவனை நான் அடிக்கிறேன், என் கோபம் தீர என்றான் அந்த ரவுடி. அண்ணா என்று கூறி பின்னாடி நின்ற ரவுடிகள் அனைவரும் தங்கள் கையில் ஆயுதங்களுடன் விஸ்வாவை நோக்கி ஓடி வந்தனர். விஸ்வா அவனை நோக்கி வரும் அனைத்து ரவுடிகளையும் எதிர்கொண்டான். சிறிது நேரத்திலேயே ஒவ்வொரு ரவுடிகளும் வழியில் துடிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு தக்க பதில் கொடுக்க தொடங்கினான். இதை கண்ட அங்கே கீழே படுத்திருந்த இளைஞனோ, இல்ல இல்ல இவன் என்ன இப்படி எல்லாரையுமே அடிக்கிறான்? இதே மாதிரி இவன் எல்லாரையும் அடிச்சா நம்ம மேல இருக்கிற பயம் மட்டும் இல்லாம எல்லா விஷயமும் பாழாயிடும். நான் யோசிச்சது எதுவுமே நடக்காம போயிடும். இல்ல, நம்ம மேல இருக்கிற பயம் போகக்கூடாது என்று யோசித்த அந்த இளைஞன், அண்ணன் இன்னும் என்னென்ன பார்த்துக்கிட்டு நிக்கிற? அவன் நம்ம கூட்டத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். எச்சு கையால் அடி வாங்கின கூட்டம்னு பேர் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க? அவனை கொல்லுன, அவனை விடாத, இல்லைனா நம்ம மேல இருக்கிற பயம் சுத்தமா போயிடும் என்று அந்த இளைஞன் உரக்க கத்தினான். அப்போது விஸ்வா அந்த ரவடிகளை பார்த்து, டேய் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எச்சு கையால் அடி வாங்கினா அது அசிங்கம்னு ஊருக்கே தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கையை கழுவிக்கிறேன். அந்த தண்ணி தான் கிடைக்க மாட்டேங்குது. டே உங்கள்கிட்ட இருந்தாவது கொடுங்கடா, கையை கழுவிக்கிட்டு சண்டை போடலாம். நீங்களே எச்சு கையில் அடி வாங்கிட்டு அசிங்கம்னு நீங்களே நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே பாரு 10 பேர் அடிபட்டு கிடக்காங்க. அவங்களே இனிமே எச்சு கையில் அடி வாங்கினவங்க தான் பேர் வரும். சொன்னால் எவன்டா கேட்குறீங்க? உங்கள்கிட்ட தண்ணி இருக்காடா என்று அவன் அவர்களிடமே கேட்க, அப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த இளம்பெண் ரேவதி தன் பையில் இருந்து ஒரு பாட்டிலை எடுத்து விஸ்வாவை நோக்கி எறிந்தாள். அதை பிடித்தவன் மற்ற ரவுடிகளை பார்த்து, மற்றவங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்க போல இருக்கு என்று புன்னகைத்து கொண்டே தன் கையை கழுவி விட்டு வாயை துடைத்தான். சரி இப்ப வாங்க என்று கூற, அப்போது அந்த அடியாட்களின் தலைவன், டே எல்லாரும் போகடா இந்த நட அவன் வாயவே உடைங்க, ரொம்ப தான் பேசுறான் என்று கோபமாக கூறினான். அண்ணா இதோ நீ சொன்ன மாதிரி அவன் வாயை கைகளை முறிச்சிட்டு வரன என்று கூறிவிட்டு அவன் பின்னே நின்ற அனைவரும் விஸ்வாவை நோக்கி ஓடி வந்தனர். விஸ்வாவோ தன் கையில் இருந்த தண்ணீரை உதறியபடியே தயாராக நின்றான். வேகமாக முன்னே ஒருவன் கத்தியுடன் ஓடி வர, சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் வேகமாக அவன் வயிற்றில் குத்தினான். அவ்வளவுதான், காற்றை கிழித்து கொண்டு பின்னோக்கி விழுவது போல் 4-5 அடி பின்னோக்கி வேகமாக சென்று அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு டாக்ஸியின் மீது பொத்தென போய் விழுந்தான். அந்த டாக்ஸியில்தான் பார்கவியும் அரவிந்தும் அமர்ந்திருந்தனர். பார்கவியோ ஆர்வமாக வெளியில் நடக்கும் சண்டையை எட்டி பார்க்க, அரவிந்தோ தன் முகத்தை மூடியவாறு வெளியில் பார்த்தான். பிறகு திடீரென அங்கிருந்து நகர்ந்த விஸ்வா தன் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலில் மீதி இருந்த தண்ணியை அவர்கள் வரும்பொழுது அவர்கள் முகத்தில் வேகமாக வீசினான். தங்களை நோக்கி வருவது தண்ணீர் தான் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் ஊரினிடம் பயந்து நின்றனர். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட விஸ்வா திடீரென அந்த கூட்டத்திற்குள் புகுந்த விஸ்வா அந்த ரவுடிகளின் கை மணிக்கட்டுகளை அடிக்கத் தொடங்கினான்.
ஒவ்வொரு குத்திற்கும் ஒவ்வொரு ரவுடிகளின் மணிக்கட்டுகள் முறிந்தன. அவர்கள் கையில் வைத்திருந்த ஆயுதம் தடார் தடார் என கீழே விழுந்தது. அனைவரின் கையையும் உடைத்த விஸ்வா அடுத்த அடியாக அவர்களின் மார்பு பகுதியில் வேகமாக குத்தினான். கைகளை முறித்து மார்பில் குத்தவும் அவர்களுக்கு வலி வித்தியாசமாக தோன்றியது. இது எந்த மாதிரி அடி, என்ன மாதிரியான சண்டை என்று ஒவ்வொருவரும் புலம்பினர். அந்த அடி வாங்கிய அனைவரும் சுயநினைவு இல்லாமல் தூரம் சென்று பொத்து பொத்து என கீழே விழுந்தனர். அங்கு நின்ற தலைவனுக்கோ இவன் என்ன ஏதாவது வர்மக்கலையை பயன்படுத்துறானா, 2 அடியில ஆஜானு பாகவா இருக்கும் எல்லாரையுமே படுக்க வைக்கிறான் என்று அவனும் அதிர்ச்சியாக பார்த்தான். தொடரும்.